சொல்ல நம்ம பார்க்க போகிற கேமோட கதை பார்த்தீங்கன்னா ஃபார் கிரை 4. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார் கிரை சீரீஸ்லேயே ஒரு நல்ல கேம் சொல்லலாம். கிராஃபிக் வைஸ்லும் சரி, ஸ்டோரி வைஸ்லும் சரி நல்லா இருக்கும். இதே முக்கியமாக இந்த கேமில் வந்து நிறைய தமிழ் பாட்டு இருக்கும். ஆட்டத்துக்கு போனீங்கன்னா தமிழ் பாட்டு இருக்கும். இந்தியா பேஸ் பண்ண கேமை உருவாக்கி இருப்பாங்க. இந்த கதை நடக்கிறது இந்தியா பக்கத்தில் ஒரு இடத்துல தான். ஸோ இதனாலே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா பேஸ் பண்ண சரி, தமிழ் பேஸ் சரியாக இருக்கும். சரியா சொல்லலாம், தமிழ் கடவுள் முருகன் இருப்பார் இந்த கேமுக்குள்ளே. முருகன் இருப்பார், கடா வெட்டுவாங்க, முருகர் கோயிலெலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றத இந்த தெளிவாக பார்க்கலாம். உண்மையாக ஒரு பயங்கரமான கதை இது. நிறைய பேர் இதாக ஓட்டு போட்டிருந்தீங்க, நிறைய பேர் தான் விருப்பத்தை வச்சுருந்தீங்க. இந்த மாதம் நான் கொடுத்த லிஸ்ட்டில் இதாக பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. அப்போ வீடியோ பார்த்த மாதிரி லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி கேம்ஸ் பார்க்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓரா பேசாமல் வீடியோ போயிடலாம். நான் கலைவர் சாமி. கிட்ஸ் கேட்கட்டேன். அஜய் கேல் அமெரிக்காவில் செட்டிலான இந்திய வம்சாவழியை சேர்ந்தவன். சமீபத்தில் தான் இவருடைய அம்மாவான ஈஸ்வரி இறந்து போயிட்டாங்க. சாகிறதுக்கு முன்னாடி இவங்க அஸ்தியை லக்ஷ்மணா அப்படின்ற இடத்துல சேர்க்க சொல்லி இறந்துட்டாங்க. இப்போ அதுக்காக தான் அவன் கைராட் அப்படின்ற இடத்துக்கு டிராவல் பண்ண போறான். ஆனால் அமெரிக்க தூதரகம் அங்கே போகிறது ஆபத்துன்னு எச்சரிச்சிருக்காங்க. பேகன் மின் கைராட்டோட ஒரு கொடுங்கோலன். ராயல் ஆர்மி அப்படின்னு தனக்கு ஒன்று ஆர்மியை வச்சுக்கிட்டு பல மக்களை கொடூரமாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். சொந்த நாட்டு மக்களாலேயே வெறுக்கப்படுற ஒரு மோசமானவன். சேபிள் அண்ட் அமிட்டா இவங்க 2 பேருமே பாகன்மேனை எதிர்த்து போராடுற ஒரு புரட்சி படையை சேர்ந்தவங்க. கோடன் பாத் அப்படின்றது தான் இவங்க புரட்சி படைக்கான ஒரு முக்கியமான பெயர். இந்த புரட்சி படை உருவாக்குனது அஜய்களோட அப்பா அப்படின்னு கூறப்படுது. கதையோட தொடக்கத்தில் அஜய் கேல் தன் அம்மாவோட அஸ்தியை எடுத்துக்கிட்டு இந்தியா பக்கத்தில் இருக்கிற கைராட் அப்படின்ற இடத்துக்கு பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரம் பஸ்ஸில் இருந்தவங்க உங்கள் பாஸ்போர்ட்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க, செக் போஸ்ட் வருது அப்படின்னு சொல்ல அந்த பஸ் சரியா செக் போஸ்ட்டில் நின்று இருந்தது. என்னாச்சு? அங்கே என்ன நடக்குது? நான் சொன்ன வார்த்தை எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. நான் உன்னை பஸ்ஸ நிறுத்ததா சொன்னேன். ஆமா, நான் பஸ்ஸ ஸ்டாப் பண்ணதா சொன்னேன். உன்னை ஷூட் பண்ண சொல்லல. நான் எதையுமே சரியாதான் சொல்லுவேன். ஸ்டாப், ஷூட், ஸ்டாப், ஷூட். இந்த 2 வார்த்தையும் உனக்கு ஒரே மாதிரி கேக்குதா? நிலைமை கைய மீறி போயிடுச்சு. புரியல, திரும்ப சொல்லு. நிலைமை கைய மீறி போயிடுச்சு. கைய மீறி போயிடுச்சா? இத கேட்கறதுக்கு உன்னை வேலைக்கு வச்சிருக்க. 10 உனக்கு கொடுத்தது இந்த ஒரு வேலை. அதை செய்யறதுக்கும் லாய்க்கல. இதுக்கு மேல நீ எதுக்கு உயிரோட இருக்க? என் ஷூஸ் முழுக்க ரத்தம் ஆயிடுச்சு. எப்படியோ ஒண்ணு பரவாயில்ல. நீ இத முழுசா சொதப்பி வைக்கலே. எழுந்திருப்பா. இந்த கண்களை எங்க இருந்தாலும் நான் அடையாளம் கண்டுபிடிச்சிருவேன்.
இதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி இங்க நடந்திருக்க கூடாதுதான், ஆனா நடந்துருச்சு. உனக்காக ஒரு பெரிய பார்ட்டியை காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா உன்னோட பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆமா, இது யாரு? இவனும் உன் கூட வந்தவன் தானா? ரொம்ப அமைதியானவன் போலயே, எனக்கு பிடிச்சிருக்க. இங்க நடந்ததெல்லாம் பார்த்தா எனக்கே வெக்கமா இருக்க. இது ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருக்க வேண்டிய வேலை. ஆனா நீ எவ்வளவுதான் குரங்குங்களுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்தாலும் கடைசியில் அதுங்க குரங்குத்தனத்தை தான் காமிக்கும். இத ஒரு நிமிஷம் பிடிக்கிறியா? உன்னோட போட்டோ ஒண்ணு இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால ஒரு செல்ஃபி. ஸ்மைல் ப்ளீஸ். அவ்வளவுதான், வேற லெவல்ல இருக்குல்ல. நீ எதுக்கும் கவலைப்படாத தம்பி, எதெல்லாம் சீக்கிரமே முடிஞ்சிடும். அப்புறம் நம்ம பயணத்தை ஆரம்பிக்க வேண்டியது. ஏன்னா நான் உனக்காக என்னோட கேலண்டரிய ஒதுக்கி வச்சுட்டேன். நீயும் நானும் சேர்ந்து நிறைய சம்பவங்கள் செய்ய போறோம். Should I stay or should I go? அடுத்த தடவை நீ வீட்டுக்கு போகும்போது ஆஷ்லி கிட்ட என்னோட கங்க்ராச்சுலேஷனை சொல்லிடு. உண்மையை சொல்லி ஆகணும் பால். கைராட்ல இருக்க உன்னோட இந்த சின்ன ராஜ்யம் பார்க்க ரொம்ப அழகா இருக்க. நான் இன்னும் நிறைய அலறல் சத்தத்தை எதிர்பார்த்தேன். ஆனா எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். இங்க ஏதோ ஒரு இருட்டான இடத்துல ரத்த ஆறி ஓடிக்கிட்டு இருக்கணும் தெரியும். உன்னோட இந்த சிரிப்பை எனக்கு காட்டி கொடுத்துருச்சுப்பா. சரி, அவன் தலையில இருக்க அந்த பையன் முதல்ல எடுத்து விடு. திரும்பவும் இப்ப நடந்ததுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுதான் நான் உனக்காக ஏற்பாடு பண்ணது. சோ முதல்ல இருந்து அறிமுகப்படுத்திக்குமோ அஜய், எங்களுடைய பெருமைக்குரிய கெஸ்ட். அப்புறம் இவர் பால் நமக்கு இந்த விருந்தை ஏற்படுத்தினவரு. அப்புறம் இந்த ஆளோட பேரு எனக்கு சரியா தெரியல. அப்புறம் நான் தான் பேகன் மேன். உனக்கு உண்மையாவே என்ன ஞாபகம் இல்லையா? உன்னோட அம்மா கூட என்னை பத்தி உன்கிட்ட சொன்னது கிடையாதா? ஏதாவது சின்ன விஷயம்? சரி சரி, அதை விட பால், எனக்கு பணம் தேவைப்படுது. எவ்வளோ ஆகுதுமா? எல்லாத்தையும் கூட. நன்றி. ஏதோ இருக்கு. சரி, இதை விட இதை பாரு, இதை எப்படி இருக்க இந்த சிரிப்ப? இது நீங்களா? ஆமா. சரி சரி, இதெல்லாம் விட்டு போதும். சரி, உன்னோட அம்மா கதைக்கு இப்ப வருவோம். உன்னோட அம்மாவை பத்தி சொல்லணும்னா அவ என்ன புரிஞ்சுக்கிட்டா. எல்லார விட அவ என்ன நல்லாவே புரிஞ்சுக்கிட்டா. பழைய ஞாபகங்கள்லாம் வருது. கடைசியா நான் ஈஸ்வரிய பார்த்து பல வருஷங்கள் ஆகுது. அவ என்ன காதலிக்கிறேன்னு சொன்னா. பொண்ணுங்க அந்த நிமிஷத்துலயே அவங்க காதலை வெளிப்படுத்திடுவாங்க. ஆனா ஆண்கள் அப்படி கிடையாது. அவங்களோட காதலை அவங்க புரிஞ்சுக்கும் போது நேரமோ காலமோ அவங்களுக்கு ஒரு தடுப்பு சுவரை கட்டிடும். உன்னை இடுப்புல வச்சுக்கிட்டு உன்னோட அம்மா அமெரிக்காவுக்கு தப்பிச்சு போகணும்னு முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு காரணம் நான் தானு நான் என்னையே குற்றம் சொல்லிக்கிட்டேன். அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சது. ஏன்னா அதுக்கு காரணம் நான் கிடையாது. அதுக்கு காரணம் அந்த நாசமா போன கோடன் பார்த்துதான். அந்த மோசமான டெரரிஸ்ட் எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. இந்த டின்னர் மாதிரி சாப்பிடும்போது யாருக்கும் டெக்ஸ்ட் பண்ண கூடாதுன்னு உனக்கு யாரும் சொல்லி கொடுக்கலையா? மரியாதையா போன்ல இருந்து கையட. அப்படி என்ன அனுப்பியிருக்கான்னு பாத்துருமா? நான் இப்போ அஜய் கேல் கூட இருக்க. அப்புறம் இது உனக்கு பிடிக்கும். ஹெல்ப்னு மெசேஜ் அனுப்பிச்சு வச்சிருக்கான். காப்பாத்துங்கன்னு டெக்ஸ்ட் பண்ணிருக்க. இப்படி டெக்ஸ்ட் பண்ண உன்னை யாராவது காப்பாத்திர முடியுமா? இப்ப நீ அழுகிற, என்ன காப்பாத்துங்கன்னு அழுகிற. எழுந்து வா, சீக்கிரம் கத்து. உன்னை காப்பாத்த சொல்லி அழுக. பாவமா இருக்க. இன்னும் நல்லா கத்து. நல்லா கத்து. உன்னோட அடி வயித்துல இருந்து கத்து. நான் சொல்றத நல்லா கேளு. நீ எவ்வளவு கத்துனாலும் பிரயோஜனம் இல்ல. உன்னை காப்பாத்த யாருமே இங்க வரப்போறது கிடையாது. இவனுக்கு என்ன தெரியும்னு விசாரிங்க. டெரரிஸ்ட் இங்கதான் இருக்காங்க. தயவு செஞ்சு நீ இங்கே இரு. அந்த கிராப் சூப்பை நல்லா குடி. எங்கேயோ செஞ்சிடாத. நான் எப்ப வந்துருவேன்.
யூமா, நம்ம கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தாரு. தெரியாம வந்து இங்க மாட்டிக்கிட்டுமோ அப்படின்னு அஜய் முழிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல அவர் நினைச்சா இங்கிருந்து எந்திரிச்சும் போகலாம், இல்ல பாகன்னு சொன்ன மாதிரி காத்திருக்கவும் செய்யலாம். ஆனா இவ்வளவு பிரச்சனைகளை பார்த்ததுக்கு அப்புறம் அஜயால ஒரு நிமிஷம் கூட அங்க உட்கார முடியல. அங்கிருந்து அவர் தப்பிச்சு வர நேரத்துல ஒரு இடத்துல பாகனோட ஆளான பால் டூரிஸ்ட் கைட போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். அதெல்லாம் பார்த்துட்டு அவர் அங்கிருந்து வெளியே வர அங்கதான் அவர் சேபலை சந்திக்கிறாரு. சேபல் அஜயை பார்த்த உடனே, உங்களுக்காக தான் நாங்க வந்தோம், நாங்க எல்லாருமே கோல்டன் பாத்துன்ற புரட்சி படையை சேர்ந்தவங்க, உங்க அப்பா தான் இதையே ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லி சாபிள் அஜய் அங்கிருந்து காப்பாற்றி கூட்டிட்டு வரான். ஆனா பாகனோட ஆட்கள் அவங்கள விடாம துரத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்த வண்டியை அவங்க தாக்கி வீழ்த்த திரும்பவும் அஜய் பெல் டவர்ல அவங்கள சந்திக்கிறாரு. இந்த முறை ஏகப்பட்ட ஆட்கள் அந்த பெல் டவரை தாக்க ஆரம்பிச்சாங்க. அஜய் கோல்டன் பாத் ஆட்களோட சேர்ந்து அவங்கள விடாம தாக்கிட்டு இருந்தாரு. ஆனா தாக்குதல்ல திடீர்னு பனிச்சரிவு ஏற்பட மொத்த பேருமே அங்கேயே சரிஞ்சிடுறாங்க. அஜய் கண் விழிக்க சேபல் அங்கிருந்து தான் தன்னுடைய ஆட்கள் இருக்கிற இடத்துக்கு அஜயை கூட்டு போனா. அங்கதான் அஜய் அமித்தை சந்திக்கிறாரு. இங்கதான் கோல்டன் பாத்துக்கு 2 லீடரோட இரட்டை தலைமையில் நடக்குது அப்படின்றத அஜய் உணர்றாரு. மேலும் அஜய் அங்க பத்ரா அப்படின்ற ஒரு சிறுமியையும் சந்திக்கிறாரு. அஜய் கோல்டன் பாத்துல சேர்றாரு. இங்கிருந்தான் இவங்க பாகனோட ஆட்சியை எப்படி கவுக்கலாம், அவனோட ராயல் ஆர்மியை எப்படி வீழ்த்தலாம் அப்படின்னு திட்டம் திட்ட ஆரம்பிச்சாங்க. திட்டத்தின் முதல் படியா ராயல் ஆர்மி இருக்கிற அவுட் போஸ்ட் சொன்னோம்னா அவங்க காலி பண்ணி ஒவ்வொரு இடமா டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனா என்ன இருந்தாலும் பாகனோட ஆர்மியை அழிக்கணும் அப்படின்னா இந்த ஆர்மிக்கு மூலதனமா இருக்கிற மொத்தம் 3 பேரை இவங்க காலி பண்ணணும். ஒருத்தி நூர், இன்னொருத்தன் பால், 3வது யுமா. இவ பாகனோடைய வளர்ப்பு தங்கை. ஆனா இவங்களாம் எங்க இருப்பாங்க அப்படின்னு கூட இவங்களுக்கு சரியான ஐடியா இல்ல. அவுட் போஸ்ட் எல்லாத்தையுமே கைப்பற்ற மாதிரி பெல் டவர்ஸை அஜய் லிபரேட் பண்ணாரு. இதனால ராயல் ஆர்மி ரொம்ப கோவமாடுறாங்க. கோல்டன் பாத் ஆட்களையும் அவங்க சப்போர்ட் பண்ற மக்களையும் கொல்லணும் அப்படின்னு தாக்குதல் நடத்துறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட கோல்டன் பாத் ஆட்களும் அஜயும் ராயல் ஆர்மி ஆட்களை சுட்டு கொண்டு மக்களை காப்பாத்துறாங்க. ஆனா ராயல் ஆர்மி அதோட நிக்கல. ஏகப்பட்ட மக்களை பிணைய கைதியா புடிச்சு வச்சிருந்தாங்க. அஜய் ஒவ்வொருத்தரா காப்பாத்துறாரு. இது மட்டும் இல்லாம பாகனோட ஆட்கள் கோல்டன் பாத்தும் மக்களும் வழிபடுற குடைவரை கோயிலான ஒரு முருகர் கோயிலை பாம்பிக்க திட்டமிட்டு இருந்தாங்க. அஜய் அந்த திட்டத்தையும் முறியடிச்சு மக்களை காப்பாத்தாரு. இது எல்லாத்துக்குமே அஜய் ஹெல்ப் பண்றான் அப்படின்னு பாகன் புரிஞ்சிருந்தான். அதனால அவன் அஜய்க்கு ஃபோன் பண்ணி, நீ தப்பான இடத்துல இருக்க, அவங்க உன்னை பிரெயின் வாஷ் பண்றாங்க, ஒழுங்கா நீ உன் அங்கிள் கிட்ட வா, உனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையுமே நான் கொடுக்குறேன், இந்த ஊருக்கு எதுக்கு வந்தியோ அதை முடிச்சுட்டு நீ பாட்டும் வேலையை பாரு அப்படின்னு பாகன் ஃபோன் பண்ணா. ஆனா இது எல்லாத்தையும் அஜய் கேட்கறதாவே இல்லை. ஆனா என்ன இருந்தாலுமே அஜய்க்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு. நம்ம இந்த ஊருக்கு வந்தது நம்ம அம்மாவுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றதான். ஆனா அதை விட்டுட்டு ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்குமே அப்படின்னு அஜய்க்குள்ளேயுமே ஒரு ஏக்கம் இருந்துச்சு. அங்க இருக்கிறவங்கிட்ட எல்லாம் லக்ஷ்மணான்ற இடம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்க எல்லாருமே அது பாகன இடத்துக்குள்ளதான் இருக்கு, அதுக்குள்ள போறதுக்கு ரொம்ப கஷ்டம், பாகனை அழிச்சா மட்டும்தான் நீ வந்த நோக்கம் நிறைவேறும் அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. அஜய்க்கும் இதை விட்டா வேற வழி இல்லை. ஊர் மக்களை அஜய் ராயல் ஆர்மி கிட்ட இருந்து காப்பாத்திருந்தாலும் இந்த தாக்குதல்ல ஏகப்பட்ட உயிர் சேதம் ஏற்பட்டிருந்தது. இதனால உயிரிழந்த மக்களை இடுகாட்டுல எரிச்சு மக்கள் இறுதி மரியாதையை செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. மக்கள் எல்லாமே சோகமா இருக்க அங்கதான் பத்ராவும் இருந்தா. அங்கதான் அவ ஊர் மக்கள் அஜய் காப்பாத்தினால உங்க அப்பா மோகன் மாதிரியே வீரமான ஆறா இருக்க, உங்க அப்பாவுக்கு நீ பேர் வாங்கி கொடுத்துருக்க அப்படின்னு மக்கள் பாராட்டினாங்க. அங்கிருந்தான் அவருக்கு தான் அப்பா எப்படி இறந்தாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வருது. அந்த இடத்துல தான் அவர் பத்ராவை சந்திக்கிறாரு. பத்ரா அங்கிருந்து தான் அவங்க அப்பா இறந்ததை பத்தி பேச ஆரம்பிக்கிறா. உங்க அப்பா இறக்கும் பொழுது நான் சின்ன பொண்ணா இருந்தேன், உங்க அப்பாவோட வீட்டுல தான் பாகன ஆட்கள் சுட்டு கொன்னாங்க, அந்த வீடும் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அஜய் அங்க போயிருந்தாரு. ஆனா அந்த இடத்துல 2 போதை ஆசாமிகள் படுத்து இருந்தாங்க.
இது எங்கள் அப்பாவோட வீடு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்த போதைக்கு நேரமாக பயன்படுத்துறீங்களா, இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு அஜய் கோவமா அவங்கள வெளியே போக சொல்கிறாரு. ஆனால் அவனுங்க அஜய் கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு திடீர்னு ஒரு மயக்க ஊசியை போட்டுடுறானுங்க. இதனால அஜய் அங்கேயே மயங்கிடுறாரு. அஜய் கண்ணுழிக்க ஒரு மிகப்பெரிய அரேனால இருந்தாரு. அவருக்கு முன்னாடி நூர் பேசிக்கிட்டு இருந்தா ஏகப்பட்ட மக்கள் அங்க ஆரவாரமா இருந்தாங்க. ஏன்னா நூர் அஜய சாதாரணமா கொள்ளாம தன்னோட அரேனால வச்சு போட்டு தள்ள திட்டமிட்டு இருந்தா. மொத்தம் 4 சுற்றுகள்ல அஜயை கொல்ல அவங்க திட்டமிட்டு இருந்தாங்க. முதல்ல கொஞ்சம் ஆட்களும் நிறையும் இருந்துச்சு. அடுத்தடுத்த கட்டங்கள்ல புலி மாதிரியான கொடூரமான விலங்குகள் அவரை தாக்க இருந்துச்சு. ஆனா அஜய் அங்கிருந்து ஆயுதங்களை பயன்படுத்தி ஒவ்வொன்னா கொண்டு தான் பெரிய வீரன்றத நிரூபிச்சுக்கிட்டு இருந்தாரு. கடைசி கட்டத்துல புலி சிங்கத்தை விட மிக மோசமான விலங்க நூர் கட்ட வைத்திருந்தா. அதுதான் ஆயுதம் ஏந்திய மனிதர்கள். ஆனா இவங்களையுமே அஜய் பதுங்கி பாஞ்சி ஒவ்வொருத்தரையா கொல்ல ஆரம்பிச்சாரு. மொத்த பேரையும் கொண்டு தான் எப்படிப்பட்ட வீரம் அப்படின்றத அவங்களுக்கு நிரூபிச்சிருந்தாரு. இங்கதான் நூருக்கு அஜய் மேல ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அங்கிருந்தான் அவ அஜய் கிட்ட ஒரு உண்மையை சொல்றா. நான் உண்மையிலேயே பாகனோட கையால் தான், ஆனா இது எல்லாத்தையுமே நான் விருப்பப்பட்டு பண்ணல. பாகன் என் குடும்பத்தை கடத்தி வச்சிருக்கான். இது எல்லாத்தையுமே அவன் கட்டாயப்படுத்தி தான் பண்ண சொல்றான். நான் கட்டாயத்தின் பேர்ல தான் இவங்க கூட இருக்கேன். அவன் சொல்ற பாவத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை நீ மட்டும் உதவி பண்ணி என் குடும்பத்தை என்கிட்ட சேர்த்துட்ட அப்படின்னா இதுலேருந்து நான் வெளியே போயிடுவேன் அப்படின்னு நூர் அஜய் கிட்ட உதவி கேட்டா. அஜய்க்கும் நூறு ஒரு சூழ்நிலை கைது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. மேலும் நூறு தான் 3 பேர்ல முக்கியமான ஆளான பாலை பிடிக்கிறதுக்கும் ராயல் ஆர்மியோட முக்கிய வருமானத்துல ஒண்ணு போதைப் பொருள் தயாரிப்பு. அந்த பிளான்டேஷனை எங்க இருக்கு அப்படின்னு அதை அழிக்கிறதுக்கும் நூர் வழி சொல்றா. இதெல்லாம் கேட்டுக்கிட்ட அவர் கோல்டன் பாத் மெம்பர்ஸான செபல் கிட்டையும் அமித் கிட்டையும் கேட்க, செபல் அந்த போதைப் பொருளை மொத்தமாக அழிச்சாகணும், அது மக்களை ரொம்ப கெடுக்குது, அதை அழிச்சிடலாம் அப்படின்னு அவன் சொல்ல, இல்லை அது மூலியமா நமக்கும் வருமானம் வரும், அதை டேக் ஓவர் பண்ணோம்னா நம்ம வருமானம் பார்க்கலாம் அப்படின்னு அமித் சொன்னா. இதை யார் சொல்றது கேட்கறது அப்படின்றது அஜய் கையில் தான் இருந்துச்சு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்த அஜய் அந்த பிளான்டேஷனை மொத்தமாக அழிச்சிட்டு பாலை தேடி நகர்றாரு. அவனை அடிச்சு காரை டிக்கில போட்டு கார்ல பயணிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கிருந்து அவர் நூறு ஃபேமிலியை பத்தி அவங்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா பால் அங்கதான் ஒரு உண்மையை சொல்றான். நூறோட ஃபேமிலியை நாங்க பிடிக்கும்போது அவங்கள மொத்தமா கொண்டுட்டோம். ஆனா அவங்க உயிரோட இருக்கிறாங்க அப்படின்ட்டு நூறுகிட்ட போய் சொல்லி அவங்ககிட்ட வேலை வாங்கிட்டோம். இதெல்லாம் கேட்ட அஜய் பாலை கோல்டன் பாத் கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. எப்படியோ 3 பேர்ல ஒருத்தங்காலி. இதுக்கெல்லாம் உதவி பண்ணது நூறு தான். ஆனா கோல்டன் பாத் லீடர்ஸ் நூரை கொல்ல சொல்றாங்க. நூறு என்னதான் சூழ்நிலை கைதியா இருக்கலாம், ஆனா அவங்க 3 பேர்ல அவளும் ஒருத்தி. சுயநலமா அவளோட ஒரு குடும்பத்துக்காக அவ பல குடும்பத்தை அழிச்சிட்டா, அவளை கொல்றதை தவிர வர வழி இல்லை அப்படின்னு அஜயை கட்டாயப்படுத்தி அமித்தும் சேபலும் நூரை கொல்ல சொல்றாங்க. இதனால அஜய் நூறு இடத்துக்கு போறாரு. அந்த நேரத்துல அவ அரேனால இருந்தா. அவளை கொல்றதுக்கு அவளுக்கே தெரியாம அஜய் துப்பாக்கியை நீட்டாலும் ஏனோ தெரியல அவரால் அவளை கொல்ல முடியல. ஆனா இன்றைய போராளிகள் மாதிரி யாரும் இவ்வளவு கொடூரமாவும் வெறித்தனமாவும் இருந்ததில்ல. ஆனா இன்னும் நிறைய ரத்தம் சிந்த வேண்டியது இருக்கு. அஜய், என் குடும்பம் எங்க? என்ன மன்னிச்சிடுனோர், அது எப்படி என் வாயால இல்ல இல்ல இது எப்படி தாங்குவேன்னு தெரியல. பாக எல்லாரையும் கொண்டுட்டான். அது நடந்து 1 வருஷம் இருக்கும் பாரு. ஐம் சாரி. எனக்கு உன்னோட பரிதாபம் வேண்டாம், எனக்கு என்னோட குடும்பம் தான் வேணும். நீ இப்ப விடுதலை ஆயிட்ட, அதை பத்தி யோசி. விடுதலையா? எதுல இருந்து விடுதலை? நான் கொன்ன இந்த மக்கள் கிட்ட இருந்தா? நான் செஞ்ச பாவங்கள்ல இருந்தா? இந்த கூட்டத்துக்கு ரத்த ருசிய காட்டினதே நான் தான். உன்னோடது என்னோடது. இதுதானே உங்களுக்கு வேணும்? இன்னும் ரத்தம் வேணுமா? ஏதோ என்ன பண்ற? எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. மனித மிருகங்களா? இப்போதான் எனக்கு விடுதலை. அட
கடவுளே. இதன் பிறகு நூறோட கட்டுப்பாட்டில் இருந்த எல்லா இடமுமே கோல்டன் பாத்ர கண்ட்ரோலுக்கு மாறிடுது. இதன் பிறகு ஒரு நாள் அஜய்க்கு ஒரு மர்ம நபர்கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. இது யார் பண்ணிருப்பா அப்படின்னு அவன் சொன்ன இடத்துக்கு போயிருக்க. அந்த இடத்துல சிஐஏ ஏஜென்டான வில்ஸ் ஹண்ட்லி இருந்தாரு. இவரை நீங்க ஃபார் கிரை 3லயே பார்த்துருக்க முடியும். உங்க அப்பா பத்தின விஷயங்கள் என்கிட்ட இருக்கு, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் சொல்ற வேலைலாம் செய்யன்னு சொல்ல அஜயும் அவர் சொன்ன வேலைகளை கச்சிதமா செஞ்சு முடிக்கிறாரு. சிஐஏக்கான மொத்த வேலையும் முடிஞ்சதுனால வில்ஸ் இங்கிருந்து கிளம்ப அஜய் கண் விழிக்க அவர் கண்ணு முன்னாடி பாகன் இருந்தான். கூடவே அவளோட வளர்ப்பு தங்கையான யூமாவும் இருந்தா. எக்காரணத்து கொண்டும் அஜயை கொல்லக்கூடாது, துன்புறுத்தவும் கூடாது. அஜயை நீங்க நல்லபடியா வச்சுக்கணும். அஜய் அப்போ இருந்தது ஒரு பிரிசன்ல. அங்கிருந்த பாகன் அஜய் கிட்ட, இது என்னதான் பிரச்சனை இருந்தாலும் நீ என்ன கேட்டாலும் இங்க எல்லாமே கிடைக்கும், இது மட்டும் இல்லாம இவனை நீங்க நல்லபடியா இங்க பாத்துக்கணும் அப்படின்னு பாகன் தன்னுடைய ஆட்களுக்கு கட்டளை இட்டு போனா. அவங்க அங்கிருந்து போன உடனே அஜய் மலைகள் மூலமா கஷ்டப்பட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்துடுறாரு. இங்கிருந்து தான் கோல்டன் பாத் மும்மரமா வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. எப்படியாவது பாகனை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு திட்டம் திட்டினாங்க. அதனால திட்டத்தின் முதற்படியா கைராடோட மிக முக்கியமான பிரிட்ஜை கைப்பற்றுறாங்க. மேலும் வடக்குல இருக்கிற கிராம மக்கள் கிட்ட உதவி கேட்டாங்க. அவங்களும் உதவி செய்ய வீட்டோட பேஸ்மெண்ட்ல இவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள், தொலைத்தொடர்பு கருவிகள் அப்படின்னு எல்லாத்தையும் வச்சுக்கிறதுக்கு மக்கள் உதவி செஞ்சிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே அஜய் பார்வையிட சென்றிருக்க திடீர்னு மேல யாரோ பேசுற சத்தம் கேட்டுச்சு. அந்த வீடு சொந்தக்காரங்க யாருக்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பேசிக்கிட்ட நபர் தான் பாகன் மின். அவங்க கோல்டன் பாத்துக்கு உதவி செய்யறதா கிடைச்ச தகவல் படி அதை விசாரிக்கிறதுக்காக தான் பாகன் மின் அங்க வந்திருப்பான். அவங்கள மிரட்டிட்டாம அங்கிருந்து கிளம்ப ராயல் ஆர்மி ஆட்கள் அந்த அப்பாவி மக்களை அநியாயமா சுட்டு கொண்டுடுறாங்க. இந்த அநியாயத்தை பார்த்த அஜய் கீழே இருந்து ஆயுதத்தை எடுக்கிறாரு. அங்கிருந்த ஆட்கள் இல்ல போகாத, அவங்க கொண்டுடுவாங்கன்னு சொல்ல பாகனை கொல்ல இதை விட சரியான சமயம் கிடைக்காது அப்படின்னு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு வீரமா கிளம்புனாரு அஜய். பாகன் அந்த நேரத்துல தரை மார்க்கமா பயணிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா அஜய் அந்த நேரத்துல ஆகாய மார்க்கமா கைரோ காப்டர் எடுத்துக்கிட்டு அவனை துரத்திக்கிட்டு இருந்தாரு. தன்கிட்ட இருந்த ஆயுதங்கள் மூலியமா அவனோட வாகனத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க ஆரம்பிச்சாரு. கட்டங்கடைசியா அந்த வாகனத்தை வெடிக்க வச்சு அவனை கொன்னு விடுறாரு. இதோட இந்த பிரச்சனையை ஒழிஞ்சுது. மக்களை கொடுமைப்படுத்திட்டு இருந்த கொடுங்கோனும் ஒழிஞ்சான் அப்படின்னு அஜய் சந்தோஷப்பட அந்த நேரத்துல தான் உண்மையான பாகன் கால் பண்ணியிருந்தான். அப்பதான் அவருக்கு புரிய வருது, அவர் கொன்னது உண்மையான பாகன் இல்ல, ஒரு பாடி டபுள் அப்படின்னு. மேலும் அதே நேரத்துல தான் பாகனும் லைவ் டிவியில வந்து நான் இன்னும் சாகல, அதுக்கிட்டே சந்தோஷப்படாதீங்க அப்படின்னு நெக்குடா டிவியில பேச இங்கிருந்தா கோல்டன் பாத் இவன் கதையை விட முடிச்சாகணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. இவனுக்கு முக்கிய ஆளா இருந்த 3 பேர்ல 2 காலி, இப்போ ஒரே ஒருத்தி மட்டும் தான் இருக்கா. அவ தான் பாகனுடைய வளர்ப்பு சகோதரியான யூமா. அவ இப்ப எங்க இருப்பா அப்படின்னு அஜய்க்கு நல்லாவே தெரியும். இதனால தன்னந்தனியா போய் அவளை கதையை முடிக்க அஜய் முடிவு பண்ணாரு. அந்த இடத்துக்கு அவர் போயிருக்க அந்த இடத்துல ஏதோ லெட்டர் இருந்துச்சு. அது என்னன்னு அவர் எடுத்து பார்க்க என்ன கருமை இது. ஓகே, யுமாவுடைய போதை வஸ்துவால அஜய்க்கு தேவையில்லாத பல விசித்திரமான காட்சிகள் தெரிய ஆரம்பிச்சுது. அவளை கொல்றது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. காரணம் அவளுடைய போதை வஸ்து தான். இருந்தாலும் அஜய் வீரமா போராடினாரு. அவருக்கு தெரிஞ்ச பல விசித்திரமான விஷயங்கள்ல இருந்து கூட கஷ்டப்பட்டு தப்பிச்சு யுமா கூட சண்டை போட்டாரு. ஒரு வழியா அவளோட கதையுமே முடிச்சிடுறாரு. இதோட பாகனுக்கு மிக முக்கியமான இந்த 3 ஆட்களுமே மொத்தமா அழிஞ்சு போயிடுறாங்க. இதுதான் சரியான நேரம். கோல்டன் பாத் இப்ப நினைச்சா கூட ஈஸியா பாகனை அழிக்க முடியும். ஏன் அப்படின்னா பாகனுக்கு மிக முக்கியமா இருந்த 3 பேருமே காலி.
இதை புரிஞ்சுக்கிட்ட அஜய் பாகன் கதையை முடிக்கலாம் அப்படின்னு திட்டம் நேரத்துல தான் அவருக்கு ஒரு உண்மையே புரிய வருது. கோல்டன் பாத்துக்குள்ள இரட்டை தலைமை இருக்கு. இதுல முக்கிய லீடரான சாபேலும் அமித்தும் ஆளுக்கு ஒரு கொள்கையை தூக்கிக்கிட்டு கோல்டன் பாத்த வழிநடத்தக்கூடியவங்க. பாகனை அழிச்சோம்னா கைராட் விடுதலை அடைஞ்சிரும். ஆனா அதன் பிறகு கைராட் எப்படி இருக்கணும் அப்படின்றதுல இவங்க 2 பேருக்குமே மாற்று கருத்து இருக்கு. சாபல் ட்ரெடிஷனை பாதுகாக்கணும், அந்த கால மக்கள் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி கட்டமைக்கணும் அப்படின்னு திட்டம் தீட்டியிருந்தான். அதுக்காக குழந்தை திருமணம் மாதிரியான சீர்திருத்தப்படாத மத சடங்குகளையும் பின்பற்ற நினைச்சான். ஆனா அமித் அப்படியே எதிர்மாறானவ. அவளுக்கு பழைய ட்ரெடிஷனும் வேணாம், எந்த நம்பிக்கையும் வேணாம், எந்த ஒரு அறமே இல்லாம மற்றவங்க கிட்ட இருந்து குழந்தைங்களை பறிச்சு சின்ன வயசுல இருந்தே அவங்கள வேலை வாங்கணும், அதுவும் போதைப் பொருள் மாதிரியான விஷயங்களை தயாரிக்க வச்சு காசு பார்க்கணும் அப்படின்றது தான் அமித்தோட எண்ணமா இருந்துச்சு. இந்த ஒரு காரணத்தினாலேயே பாகனை அழிக்கிறதுக்கு முன்னாடியே கோல்டன் பாத் 2ஆ பிரிஞ்சு செயல்பட ஆரம்பிச்சாங்க. அமித்துங்கிற அமிதா மக்கள் காலங்காலமா வழிபடக்கூடிய ஜலண்டு கோயிலை அழிக்க திட்டமிடுறா. அதை இவரோட ஆட்கள்கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சாபல் முடிவெடுத்திருந்தான். இதுதான் மிக முக்கியமான கட்டம். அஜய் இப்ப யாரு கூட இருக்க போறாரு அப்படின்றது அவரோட கையில தான் இருக்கு. ஒண்ணு இந்த கோவிலை காப்பாத்தலாம், இல்ல அப்படின்னா அமிதா கூட சேர்ந்து கோவிலை இடிக்கலாம். இது அஜய் எடுக்கிற முடிவை பொறுத்து தான் இருக்கு. ஒருவேளை அவர் சாபல் கூட சேர்ந்தாரு அப்படின்னா என்ன இருந்தாலும் மக்கள் காலங்காலமாக வழிபடக்கூடிய பழங்கால கோயிலை இடிக்கிறது தப்பு அப்படின்னு அந்த கோயிலை அஜய் காப்பாத்தினாரு. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் கோல்டன் பாத் மெம்பர்ஸ் 2 லீடர்களுமே ஒருத்தர் கொல்ல சொல்லி அஜய் கிட்ட சொல்லுவாங்க. அஜய் உன 2 பேரையுமே கொல்லலாம், இல்ல கொல்லாமலும் விடலாம். அஜய்க்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்கள அப்படியே போக விட்டுடுறாரு. இதன் பிறகுதான் அஜய் பாகனை அழிக்கிறதுக்காக முடிவெடுக்கிறாரு. கோல்டன் பாத்த தன்னோட கையில எடுத்த அஜய் எந்த ஒரு தலையிடம் இல்லாம பாகனை அழிக்கிறதுக்காக வீரமா கிளம்புறாரு. ஆட்களை கூட்டிட்டு அவர் பாகன் எங்க இருப்பானோ அங்கேயே நுழைஞ்சாரு. அங்கிருந்த பாகனுடைய தங்க சிலைய இடிச்சு தரமட்டம் ஆக்கினாரு. அதன் பிறகு பாகன் இடத்துக்கு நேரடியா போக பாகன் அஜய் ஆக்ரோஷமா கொல்ல வரும்போது கூட எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாம அமைதியா அவன் இரவு உணவை தயார் செஞ்சிருந்தான். என்ன நடக்குதுன்னு புரியாம அஜய் குழம்பு இருக்க தான் சாவ மரியாதையோட ஏத்துக்கிட்டான் பாகன். எந்த விதத்திலுமே அஜயை கொல்ல அவன் முடிவெடுக்கல. அதுக்கு பதிலா எனக்கு கொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்றதை கேளு அப்படின்னு தான் அவன் கேட்டிருந்தான். இதுவுமே இந்த கதைக்கான முக்கியமான கட்டம் தான். ஒன்று பாகனை அங்கேயே கொல்லலாம், இல்லை அவன் சொல்றதை கேட்கலாம். ஒருவேளை அவனை கொண்டுட்டீங்க அப்படின்னா கதை இங்கேயே முடிஞ்சிடும். இல்லை அவன் சொல்றதை கேட்டீங்க அப்படின்னா அங்கதான் இந்த கதைக்கான உண்மையான முடிவே இருக்கு. அஜய் அவரை கொல்லாம பாகன் என்னதான் சொல்ல வராரு அப்படின்னு கேட்க விரும்பினாரு. அங்கதான் பாகன் ஒரு உண்மைய சொல்லியிருந்தாரு. இறந்து போன அஜயோட அம்மாவான ஈஸ்வரி பாகனை உளவு பார்க்கறதுக்காக அனுப்பப்பட்ட ஒரு ஸ்பை. ஆனா காலப்போக்குல 2 பேருக்குள்ள ஒரு நல்லபடியான காதல் ஏற்பட்டு 2 பேருக்குமே ஒரு குழந்தை ஒன்று பிறந்திருக்கும். இந்த ஒரு காரணத்தினாலதான் பாகனுக்கு ஈஸ்வரி மேல அளவு கடந்த காதல் இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினாலதான் அஜய் அவன் பல முறை கொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சுமே கொல்லவும் இல்லை. பல பேரை கொல்ற ஒரு கொடுமோன்னா இருந்தோம் அஜய் கிட்ட மட்டும் அவன் ஒரு பாசமிகு அங்கிள் நடந்துக்க முயற்சி பண்ணியிருப்பான். அதனால தான் ஜெயில போட்டபோது கூட அஜய எதுவும் பண்ணக்கூடாதுன்னு கட்டளை இட்டிருப்பான். குறிப்பா சொல்லனா அஜய் எப்போ வருவான் அப்படின்னு தான் பாகன் காத்துக்கிட்டு இருந்தான். பாகன் அந்த நேரத்துல அஜய் எதுக்காக இங்க வந்தானோ அந்த இலக்கை அடையறதுக்காக கூட்டிட்டு போனா. ஈஸ்வரியோடைய அஸ்தியை எடுத்துக்கிட்டு ஈஸ்வரி சொன்ன லட்சுமணான்ற இடத்துல சேர்க்கறதுக்காக கூட்டிட்டு போனா. மேலும் அங்கிருந்து தான் ஒரு உண்மைய பாகன் சொல்லியிருந்தான். ஈஸ்வரி சொன்ன லட்சுமணா அப்படின்றது ஒரு இடமோ ஒரு கோவிலோ இல்ல. லட்சுமணா அப்படின்றது பாகனுக்கும் ஈஸ்வரிக்கும் பிறந்த குழந்தையோட பெயர், அஜயுடைய சகோதரியோட பெயர். லட்சுமணா இருக்கிற இடத்துக்கு பாகன் கூட்டிட்டு போக அந்த இடத்துல அவர் தேடி வந்த லட்சுமணா இல்ல, லட்சுமணாவுடைய அஸ்தி தான் இருந்துச்சு. லட்சுமணாவுடைய புகைப்படத்தை பார்த்து கண்ணீரோட அஜய் தன் அம்மாவுடைய
அஸ்தியையும் லட்சுமணா பக்கத்திலேயே வச்சுட்டு அங்கிருந்து வெளியே வந்தாரு. லட்சுமணாவை கொன்னது வேற யாரும் இல்லை, அஜயோடைய அப்பாவான மோகன் தான். ஸ்பையா அமைச்சவ பாகனோட சேர்ந்துட்டா அவங்களோட குழந்தை பிறந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு கோவத்துல மோகன் ஒரு பாவம் அறியாத சின்ன குழந்தையான லட்சுமணாவை கொன்னுட்டான். இந்த சோகத்துல ஈஸ்வரி அமெரிக்கா வந்திருந்தாலும் லட்சுமணாவுடைய நினைப்பிலேயே அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்போ எப்படியோ லட்சுமணாவோடையே சேர்ந்துட்டாங்க. ஆஜி அங்கிருந்து வெளியே வர, இந்த ஊரையும் இடத்தையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், எல்லாத்தையும் நீ எடுத்துக்க, நான் இந்த ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போறேன் அப்படின்னு அங்கிருந்து ராஜ்யத்தை அஜய் கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பியிருந்தான் பாகன். பாகன் காத்துக்கிட்டு இருந்தது இந்த ஒரு தருணத்துக்காக தான். பாகன் ஹெலிகாப்டர்ல ஏறி அங்கிருந்து பறந்து போக இப்பவும் கூட அஜய் நினைச்சா அந்த ஹெலிகாப்டரை சுட்டு பாகனை கொல்ல முடியும். ஆனா அஜய் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஏனோ அவருக்கு பாகனை கொல்றதுக்கு மனசு வரல. பாகன் ஹெலிகாப்டர் அஜயோட கண்கள் இருந்து மறைஞ்சு போக விளக்கம். இந்த கதையோட ஆரம்பத்துல இருந்தே பாகன் அஜய்க்கு நல்லது செய்ய தான் விரும்பி இருந்தான். அஜய் கைராட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் ஆசைப்பட்டதை நிறைவேற்றிட்டு இந்த இடத்த அவனுக்கு கொடுத்து அவன் நல்லபடியா பார்த்துக்க தான் பாகன் நினைச்சிருந்தான். அந்த ஒரு காரணத்தினால தான் ஆரம்பத்திலே அவன் ஒரு முக்கியமான ஃபோன் வந்திருக்கு, 15 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு சொல்லிட்டு போயிருந்திருப்பான் பாகன். இது புரியாம தான் அஜய் தப்பிக்க நினைச்சிருந்திருப்பாரு. கோல்டன் பாத் மூலியமா மீட்கப்பட்டிருப்பாரு. அப்போ கூட பாகன் ரேடியோ மூலியமா அஜய் கிட்ட தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணியிருப்பான். நீ அங்கிள் கிட்ட வா, இந்த கோல்டன் பாத்துன்றது வேஸ்ட்டு, சேபல் பேச்சும் அமித் பேச்சும் கேட்காத அப்படின்னு பல தடவை பாகன் அஜய் கிட்ட சொல்லி இருந்திருப்பான். உண்மைனா அப்படின்னா பாகன் சொன்ன மாதிரி 15 நிமிஷம் காத்து இருந்தாலே இவ்வளோ பிரச்சனைகள்ல அஜய் சந்திச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையில இந்த கேம்ல நீங்க பாகன் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் 15 நிமிஷத்துக்கு நீங்க எதுவுமே பண்ணாம கேம்ல அப்படியே இருந்தீங்க அப்படின்னா ஃபோன் பேச போன பாகன் திரும்ப வருவான். இங்க கேமோட கிளைமேக்ஸ்ல பார்த்த சீனை முதலையே பார்த்துட முடியும். அஜயோட அம்மாவோட அஸ்தியை விற்க வேண்டிய இடத்துக்கு கூட்டு போயிருப்பான். அஜயோட அம்மா பத்தின உண்மையான விஷயங்களை அப்பவே சொல்லியிருந்திருப்பான். ஏன் அந்த கேம் அங்கேயே முடிஞ்சிருந்திருக்கும். அஜய் கோல்டன் பாத்திரம் சேர்ந்தது தான் இவ்வளோ பிரச்சனைக்கான முக்கிய காரணமே. ஒருவேளை பாகன் சொல்ற மாதிரி கொள்கைவாதிகள் ஆபத்தானவர்களாக கூட இருக்கலாம். ஓகே சோல்ஜர்ஸ், வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வாரம் வீடியோஸில் வந்து 2 வீடியோ லிஸ்ட் பண்ணியிருந்தேன். ஒன்று ஃபார்க்ரையும் இன்னொன்று ப்ரோடைப்பும். ஃபார்க்ரை 4 நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ரோடைப்பை வந்து 2 நாள் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்புறம் அடுத்தது என்ன கேம் போகலாம் அப்படின்றத கீழே கொடுக்க போகிற போலில் வந்து நீங்கள் வழக்கமாக ஓட்டு போடுங்க. எந்த ஓட்டியில் எந்த கேம் டாப்பில் இருக்கோ அந்த கேமும் அடுத்ததாக பார்க்கலாம். தட் மீன்ஸ் ப்ரோடைப் இல்லாமல் அடுத்த லிஸ்ட்டில் பார்க்கலாம். அப்புறம் ஜூன் மாதம் வரைக்குமே மாதம் லிஸ்ட்டு கொடுக்க போகிறேன். நீங்கள் அதிகமாக எந்த கேம்ஸ் தான் கேட்குறீங்களோ அந்த கேம் தான் எடுத்து மாதம் லிஸ்ட்டில் வைக்க போகிறேன். ஸோ வந்து இனிமேல் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். இனிமேல் சொல்லக்கூடாதா? சரி ஓகே, இனிமேல் சொல்லாமல் எப்படி சொல்கிறது இது? இனிமேல் சொல்ல வழங்க மாட்டேங்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டீம் செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன மாதிரி கேம்ஸ் சொன்னோம் அப்படின்னு நிறைய கேளுங்க. நிறைய பேர் தெரியாத ஃபேமஸாக கேட்டிங்கன்னா அது யாரும் பார்க்க மாட்டோம், நமக்கும் லாஸ் தான். ஸோ வந்து நல்லா ஃபேமஸான எல்லாருக்கும் தேவைப்படுறது கேம் கேளுங்க. எந்த நிறைய பேர் கேட்குறாங்களோ அந்த கேம் அடுத்ததாக போட ட்ரை பண்ணுறேன். சரி, இனிமேல் கேம் ஸ்டோரியை வந்து நம்ம தொடருவோம், கதகரசாமி ஷோன்னு தொடருவோம். இந்த மாதிரி கேம் ஸ்டோரிஸ் பார்க்க நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ நீங்கள் வேறு இந்த கேம் ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள். நிறைய கேம்ஸ் போட்டிருக்கேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறவங்களே நான் போட்ட கேமே திரும்ப கேட்குறாங்க. ஏடி சேனலில் போட்ட கேம் இல்லாமல் இங்கே சேனலாக போட திரும்பி கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய நான் போட்டிருப்பேன். என்ன போச்சு அப்படின்னா சொல்கிறது, பழைய சேனலில் போட்டதாமே இப்போ யூஸ்ஃபுல்லாக தான். திரும்ப போய் அங்கே பாருங்கன்னு சொன்னாலும் போய் பார்க்க மாட்டேறாங்க. இந்த சேனலை திரும்ப அப்லோட் பண்ணலான்னு பார்த்தாலும் ஆடி போட்டதுன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்னன்னு சொல்கிறேன் நிலமையை. ஸோ அதாவது அங்கே அப்படி ரீஅப்லோட் பண்ணால் பார்க்க மாட்டாங்கனால திரும்ப நான் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு வேணும்னா அங்கே இருந்துச்சுன்னா இப்போ செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட் போட்டு ரெடி பண்ணி தரேன், அதை பார்த்துங்க. இல்லாத கேம்ஸ் என்னன்னு கேளுங்க, கண்டிப்பாக அடுத்ததாக ட்ரை பண்ணுறேன். ஓகே இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.